கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்னபாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிற்பகுதி. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமாங்க, உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சத்துரு பின்தொடர்ந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், அவங்க ஒரு வழியாக புறப்பட்டு வருவாங்க, ஆனால் 7 வழியாய் திரும்பி போவார்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாய் எழுந்தருளி இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படிப்பட்ட சத்துருவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உள்ள எதிரியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களில் இருக்கிற எதிரியாக இருக்கலாம், அல்லது கடன் கொடுத்தவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சத்துருவா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவங்க 7 வழியாய் திரும்பி ஓடி போவார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றில்லை. சவுலும் அவனுடைய மனுஷரும் தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக வளைத்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் நம்முடைய தேசத்தின் மேலே படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். அதன் பிறகு சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டுட்டு தேசத்துக்கு திரும்பி போரிடச் செல்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட சத்துருவாக இருந்தாலும் விரட்டடிக்கும்படியாக வந்து கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். தாவீதுக்கு சவுல் பக்கத்தில் கூட வராதபடி காத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை தருகிறவராக இருக்கிறார். நான் கூட அநேக சத்துருக்களினால் மிகவும் பாதிக்கப்பட்டேன். கடன் கொடுத்தவர்கள் எங்களை பின்தொடர்ந்து மிகவும் வருத்தப்படுத்தி வந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து எங்களை சுதந்திரமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் 7 வழியை திரும்பி ஓடி போவார்கள் என்று சொல்லி திரும்ப வாக்கு கொடுக்கிறார். விசுவாசித்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.